நீங்க? நான் தேவதை. ஏஞ்சலா? என்னதுக்கு பார்க்க வந்தீங்க? பார்க்க வரவில்லை, அழைத்து போக வந்திருக்கிறேன். கூட்டு போக போறீங்களா? என்ன எங்க கூட்டு போக போறீங்க? நரகத்துக்கு. நரகத்துக்கா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ செய்கிறது எல்லாமே தப்பு. இங்கு இருக்கிற அனைவரையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். நானா? நீ மீது அனைவரையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை இனிமேல் விட முடியாது. நீ நரகத்துக்கு வந்தே ஆகும். சீக்கிரம் கிளம்பு, நேரமாகிவிட்டது. இப்பொழுது இழுத்து போய் ஏஞ்சலையா, ஒரே ஒரு சான்ஸ் ஐயா, ப்ளீஸ் ஐயா. இனிமேல் உனக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா நான் பாவம் செய்யாம வாழ்ந்து காட்டுறேன். ஒரே வாய்ப்பையா, ப்ளீஸ்யா. சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். நீ எந்தெந்த இடத்துல தவறுகிறாயோ அங்கேயெல்லாம் நான் வந்து நிற்பேன். நீ தவறு செய்யும் பொழுது உடனே உன்னை நரகத்துக்கு அழைத்து கொண்டு சென்று விடுவேன். ஞாபகம் இருக்கட்டும். சரியா? ஜாக்கிரதை. சொல்லு, அப்பதான் ஒரு மெஸ் விடும். அப்படியே மூஞ்சி இன்ஸ்டியூட்ல உட்கார்ந்து வச்சுக்கல, ஏதோ வகுப்பு வைக்கிறேன். அடையாளம் நீ வேற குடிக்கவே முடியல, குடிக்க பண்ணிடா. அடமுறைய பாருங்க, என்னதான் பிரச்சனை வருது? இதுக்கு 17 கிளவுஸ் இருக்கணும். ஒன்ன விட அதெல்லாம் ரசனை வேணும் மாமே. என்ன ரசம்? எனக்கு அழகு இல்லையா? அது இல்லையா? ஆமா, லவ் பண்றதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு மாமே. நான் ஒரு 2 கண்டிஷன் சொல்றேன். என்ன கண்டிஷன் சொல்ற? முதல்ல என் போன் வர அந்த கண்டிஷன். இதான் மாமே உங்ககிட்ட பிரச்சனையே. எனக்கு 50 ரூபாய் ரீசார்ஜ் போடாத நீ நாளைக்கு அந்த பொண்ணு லவ் பண்ணா அதுக்கு எப்படி 50 ரூபாய் ரீசார்ஜ் போடுவேன்? மாசம் கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். என்னடா லவ் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட். அப்படின்னு சொல்லுவோன்னு நினைக்காத. லவ் பண்ணாமே நம்ம வாழ்ந்துடலாம். இப்போ கூட ஃப்ரீயா இருக்க. லவ் பண்ண நிறைய டிராபேக்ஸ் இருக்குல்ல. அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணாம சாப்பிட தோணும். அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணாத அப்பா அம்மா கிட்ட ஃப்ரீயா பேச தோணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து விலக தோணும். நிறைய டிராபேக்ஸ் தான். தயவு செய்து வேணாம், லவ் வேணாம். லவ் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துங்க. எதுக்கு அப்பா அம்மாலாம் நம்ம ஒரு 7 காலத்துல நம்ம ஒரு நல்ல பொண்ணை பார்த்துக்க மாட்டாங்களா? அவங்க ஃப்ரீயா இருந்தா நமக்கு தெரிய போகுது. ஏய், என்ன அப்படியே மாட்டேன் என்ன சொல்லுங்க? இன்னும் ஐடியா சொல்லிட்டு போடா. அப்புறம் தான் சரியா? இதுக்கப்புறம் எதுவுமே கேட்காத. என் ஸ்கூல்ல யாருமே கிடையாது. போச்சு போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. என் நிம்மதி போச்சு, என் உடம்பு போச்சு, என் துட்டு போச்சு, என் கொண்டாடிக்கிட்டே இருந்த நல்ல தொழுப்பு போச்சு. நான் விட்டு நினைக்கிறேன், ஆனா விட முடியலையே. சும்மா தங்க மாதிரி தக 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 விடுறேன். லைட்டா போட்டா லைட் மாதிரி பறக்க விடுறேன். எங்க விட முடியுது? அவர் நல்ல இந்திய குடிமகன் தான். நான் உடனே தான் நினைக்கிறேன், விட முடியலையே. ஓ பப்பலுக்கு பல பல கலப்பாத்திரத்தில் விரும்பி நிற்கும் ஆட்டலில உள்ள சராயா என் குடும்பத்தைய வினாராயம். விட்டுறேன், உன்னை சீக்கிரமா நான் விட்டுறேன். எங்க விடுறது? ஐயோ, எதை உள்ள போற? என் புளிய கருத்த புளிய தாண்டா என்ன போறா? யாரு நல்ல பாசே பூசுற பாசே? நம்ம சின்ன வயசுல காடு குடிச்சாங்க. எந்த குடிக்காரன் பாசே நீங்க குடிய விட்டுருக்கான்? குடிக்கிற குடிய பத்தியா பாசே? குடிச்சு ஜாலியா இருக்கும் பாசே. குடிக்க வேண்டிய வயசு பாசே இது. அங்க கடனை உடனே வாங்கினியா? ஒரு 4 கட்டிங்க போட்டியா? போட்டு இருக்கும் மத்தியாடியா இருக்கும். இதெல்லாம் நல்லா வந்து பாடிக்கிடி பாசே. முதல்ல மிக்ஸ் பண்ணி அடிக்கணும், அப்புறம் ராவா அடிக்கணும். முதல்ல கொஞ்சம் குடிச்சா கூட நீ சேர்க்கலாம். ஆனா போடா அப்படிலாம் மாற்றி வச்சுக்கோயே, நீ சேர்க்காம மாட்டேன். சுத்தி இருந்தா சேர்க்காவும். அப்பதான் நீ ட்ரெயினிங்ல பாஸ், எனக்கு பெரிய பாஸ். இந்த குடிய மட்டும் குடிக்காத, அடனே வேணானே. குடிச்சா உங்க எப்படி அழிஞ்சு போயிடும், உன் குடல் வெந்து போயிடும். அண்ணே பாட்டிலே தெளிவா போட்டிருக்கேன், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுனே. வேணானே, குடிய கெடுக்கணும், வேணானே வேணானே விட்டுனேன். புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. என்னடா சொல்றீங்க?
அடிக்க வேணாம்னு சொல்றேன். யார் அடிக்கிறாங்க? என்னடா ஓடிக்கிட்டு இருக்க? அடிச்சதெல்லாம் இறங்கி போச்சா? போடா, உடம்புமா இருக்கு. ஐயோ வேணாம், யாருமே குடிச்சாதீங்க அண்ணே, குடிச்சாதீங்க ஐயா, யாருமே குடிச்சாதீங்க வேணாயா. ஒய் என்ன எக்ஸாமா? ஆமாங்க. அதான் ரோட்லேயே போச்சு போய் தெரிஞ்சு வடா புத்தகம் ரொம்ப படிக்கிறாங்க. சரி ஃபோன் கொடு, ஃபோன் பண்ணு. ஃபோன் இல்லைண்ணா. ஏய் என்னடா பையன் நீ? கல்லே போடுவேன் ஃபோன் பண்ண போயிடா நீ. தம்பி பிளே ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களாம் பிளே ஸ்டோரில் கேம் இருக்கிறாங்க காலம் இருக்கு. இந்த நேரத்தில் ஃபோன் இருக்குது. ஏன் உங்க என்ன ஃபோன் கேள்வி யாராவது குழந்தைகளும் போயிருக்காங்க. ஃபோனை வாங்கினா வாட்ஸ்அப்பு, ஐடி, ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஒரு 4 அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணுவேன். அவங்க தான் வாங்கிக்கிறேன். வாய்ப்பு போய் வெளியே போய் சொல்லிக்காரு. தம்பி நான் சும்மா ஒரு பேச்சு சொல்றேன் விளையாட்டுக்கு. நீ இப்படியே இருப்பா, அப்பதான் பாஸ் ஆக முடியும், நாட்டில் விட்டுற முடியும். சரியா? மற்ற பசங்க போய் ஃபோனை வாங்கி அதான் இப்போ 24 ஹவர்ஸும் டைமை வேஸ்ட் பண்ணி நம்ம லைஃப் தான் பாஸ் ஆகலாம். வேண்டாம், ஃபோனே வேணாம் பாருங்க. தூக்கி போட்டு நல்லா படிப்பான். உருவம் வந்து காப்பாற்று அப்பா தான். என்ன செய்யுது? ஏப்பா அம்பி நீங்க வாரேடா. அவரு புதுசு போல ஸ்லாங் வேறு வேறு. அவர் பாணியிலே போயிட்டு அவர்கிட்டயே பேசுவோம். இதோ வந்துட்டேன் அண்ணா. அம்பி நான் கதை சேர்த்து சொல்றேன்னா இந்த நிமிஷம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நேற்று தெரியாத அட்ரஸுக்கு ஊர்லயே இல்லை. நீங்க என்ன பண்றீங்க? ஓ நம்ம விளையாட பேஷா போச்சு. சொல்றா அம்பி. நல்லா கவனிப்பண்ணா. நேரா போங்க, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா போங்க. சீட்டாவா என்ன உணர்வு? இல்லைன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் தெளிவா சொல்லுறேன். ஓ சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்ட்ரெயிட்டா போங்க, லெஃப்ட் எடுங்க. அங்கே 4-5 ரவுடி பஸ்ல உட்காந்துருப்பாங்க. அம்பி அந்த சீர் வேணாம் அம்பி, வேற ஏதாவது ஒரு என்ன சொல்றா அம்பி. அண்ணா ஏன்னா இப்படி பயப்படுறீர்கள்? எனக்கு அப்படிலாம் பெரிய பயமா. பரவாயில்லண்ணா. அண்ணா நான் சொல்ற மாதிரி நீங்க மாறுங்களேன். ஊரே உங்களை பார்த்து பயப்படும். அப்படியா? என்னடா மாத்தி மாத்தி பேசுறேன். என்ன உளறே? அண்ணா ஏடி செட்டு தூக்கி கட்டுப்போ. சரி. அதேதான் காலை பட்டினா அவுத்து விடுப்போ. சரி. சூப்பர்ண்ணா. இந்த காலில் ஒரு டப்ஸு கப்பலை மாட்டி மாட்டிப்போம். சரி. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா நானும் நம்மளை மதிப்போம்ண்ணா. நாளைக்கு ரவுடி பசங்க நம்மளை பார்த்து விரண்டு வாழணும். ஏன்டா அம்பி இப்படி ட்ரெஸ் பண்ணா அதான் என்ன கைவிடுவானா? என்ன பயப்படுவானா? ஆனா முக்கியமான மேட்டர் ஒன்று இருக்கும். என்ன? நீங்க முதல்ல உங்க ஸ்லாங்கை மாத்தணும். என்ன உளறு? இல்லைன்னா நீங்க உங்க ஸ்லாங்கை நம்ம சென்னை பாஷைக்கு மாத்த வெளியே வச்சுக்கோங்கண்ணே. ஏன்டா அம்பி எனக்கு அப்படி பல பாசம் எனக்கு ஒன்றும் தெரியாதாடா அம்பி. நான் கற்று தரேன்னா சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க. ஐயா ஏதோ பாட்டேன் லெஃப்ட் விட்டா ரைட் விடணும். உனக்கு ஆச்சு முடிஞ்சு கீழ்ச்சி கற்றுக்க உனக்கு. ஐயா ஏதோ பாருண்ணா வெட்டுட்டா லைட் போனக்கு அச்சு முடிஞ்சா கீச்சிட பாரு. நானே அழகா
என்னால் இந்த பூமியில் இனிமேல் இருக்க முடியாது ஐயா. நான் நிறைய பாவம் செஞ்சுட்டே இருக்கேன், மற்றவங்களை தூண்டி விடுறேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தப்பு செய்கிற மாதிரி நடிக்கிறேன். இந்த மாயமான வாழ்க்கை எனக்கு நான் என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க ஐயா. இந்த பூமியில் வாழறதுக்கு நான் தகுதியே இல்லாத என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க. இப்பொழுது நீ மனம் திறந்திருக்கிறாய். நீ இந்த நேரத்தில் நரகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது தான் நீ தேவசாயை பெற்றிருக்கிறாய். எந்த நாளில் ஒருவன் பாவத்தை விட்டு மனம் திருந்துகிறானோ அல்லது வருந்துகிறானோ அன்றே அவன் பரலோகத்துக்கு தெரிந்தெடுக்கிறான். இன்னும் உனக்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து தேவசாயில் வாழும் பரலோகத்துக்கு ஆக வேண்டிய காரியங்கள் மாயமான வாழ்க்கையை விட்டு கர்த்தருடைய